முனிஸுடைய கதைக்கு வந்து ரொம்ப இப்பதான் இப்போ ஆக்சுவலாக நான் இந்த ஆரம்பத்துலேருந்து இப்போ தான் படித்தேன். அதனால மற்ற கதைகளோட எனக்கு இது அறிமுகம் தெரியல. தாபான்ற கதையை இப்போ நான் படித்து முடிச்சுட்டு அதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த இந்த கதையில் ஒரு எப்படி ஆரம்பிக்குதுனாக்கா, மும்பையில் பெங்களூரில் வந்து போயிட்டு வெல்டிங்காக வேலை செஞ்ச செல்லப்பா வந்து கிளம்பி ஊருக்கு வர்றாரு. வர்றப்ப சூப்பர்வைசர் நாராயணனை கூட்டின்னு வராரு. அவர் வந்து வண்டி ஏற்றி இவரை திருநெல்வேலிக்கு அனுப்பணும். அதான் கதை. அதுக்கு நடுவில் நடக்கிற ஒன்று ரெண்டு விஷயங்களை வச்சு இந்த கதை வந்து முடியுதுன்னு வச்சுக்கலாம். இந்த கதையில் மெயினாக நான் பார்த்த விஷயம் என்னன்னாக்கா, அவர் தாபாவுக்கு போறாரு. அது போறதுக்கு முன்னாடி வந்து கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிக்குது. பட் நிறைய அந்த ஜோக்கு சில விஷயங்கள்லாம் அப்படியே வந்து செல்லப்பாவை பத்தி எப்படிப்பட்டவர் அப்படின்னு காட்டுது. அவர் கடுமையா உழைக்கிறவர். ஆனா வந்து அவருடைய ஜட்டி வந்து இன்னும் ஓட்டையா இருந்தாலும் மாத்தாம வச்சிருக்கிறாரு. அவங்க பையன் வந்து டென்வர்ல ஒர்க் பண்றான், நல்லா தான் சம்பாதிக்கிறான் அப்படின்ற அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே கொடுக்குறாருன்னு வச்சுங்களா. அது எல்லாமே அருமையா வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க தாபாவுக்கு போறாங்க. ஆக்சுவலான கதை வந்து இந்த தாபாவில இருந்து ஆக்சுவலா ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் ஓடிட்டு இருக்குது. அந்த தாபாவில் போய் இறங்கின உடனே வந்து நாராயணன் என்ன சொல்றாரு, நான் சந்தீப்னு ஒரு பையன் இங்க இருக்கிறான், அவன் வந்து நல்லா இங்க வேலை செய்யறவன், அவன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா செல்லப்பாவுக்கு வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால வந்து அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு அவரே வந்து பிபின்னு ஒன்று ஆர்டர் பண்ணி குடிக்கிறாரு. அதுக்கு நடுவில் வந்து செல்லப்பா வந்துடுறோம். வந்த உடனே வந்துட்டு நாராயணன் பார்த்துட்டு, ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்ந்து நட்பு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதனால அவர் வந்து என்ன கேட்குறாருனாக்கா, சந்தீப் வந்து உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது அட்டுன்னு வரவங்களா, இல்லை நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன்ற மாதிரி ஒரு இதாக பேசுறாரு செல்லப்பா. அப்போ வந்து இவன் சந்தீப்புடைய வட மாநிலத்து மாநிலம் வட மாநிலத்தில் வந்தவன். ஆனால் அவனுடைய தமிழ் உச்சரிப்போ திருநெல்வேலியில் இருக்கிற அந்த வட்டார மொழி வட்டார இதுலேயே இருக்குது. அண்ணாச்சின்னு சொல்லி கூப்பிட்றதும் அந்த உரிமையாக பேசுறதும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் உடனே அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆதங்கம் எல்லாத்தையும் வந்து ஒரு கொட்ட ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருனாக்கா, நீ வந்து வட மாநிலத்து மாணவன், இங்க இருக்க நான் வந்து அடிக்கடி நியூஸ்ல படிச்சுட்டு இருக்கிறேன், இந்த கொலை நடந்தது, கற்பழிப்பு நடந்தது, இது நடந்தது, நீங்க அங்கிருந்து வந்து இங்க இருக்கிற இதை இது பண்றீங்க, நாளைக்கு இங்க இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணிக்குவீங்க, உங்களால இந்த மாதிரி பிரச்சனைன்னு ஒரு மாதிரி பெரிய சொற்பொழிவு ஆட்டுறாரு. அவன் வந்து புன்னகையோட போயிடுறான். உங்களுக்கு போயிட்டு வாட்டர் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வாட்டர் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். இவங்க குடிச்சிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து இவரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றாரு. அந்த வேற ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அதை அனுப்பி விடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து உபக்கதை மாதிரி வருது. அது எப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த கதையை வந்து மாத்துறதுக்கான முன்னேற்பாடாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதையை முடிக்கணும். அது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கொண்டு வராரு. அது முடிச்சுட்டு அப்படியே இதுல பைக்ல ஏறி போறாரு. போறப்ப அந்த சந்திப்பு பார்த்தா தலையில இருந்த தலைமாட்டை வந்து பேசிக்கா ஹெல்மெட்டை வந்து மறந்துட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ள சந்திப்பு ஓடியாந்து நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை கொடுக்குறான். செல்லப்பா வந்து அவருக்கே உரிய வாங்கிட்டு, ரொம்ப நன்றிப்பா, நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அப்ப சந்திப்பு அந்த திருநெல்வேலிக்கே உரிய அந்த இதை சொல்றான், அண்ணாச்சி உதவி பண்றதுக்கெல்லாம் காசு வாங்குறது இல்லை அப்படின்ட்டு. அப்ப வந்து அவர் பாக்குறாரு, இவன் வந்து இந்த மாநிலத்துக்கு வந்திருந்தாலும் வேற இதா இருந்தாலும் இங்க இருக்கிற வட்டார மொழி மட்டும் இல்லாம இங்க இருக்கிற வழக்கத்தையும் ஏத்துக்கிட்டான்ட்டு ஒரு மாதிரி அது அவருக்கு இனம் புரியாத ஒரு இது வருது. அது அப்படியே வந்து சொற்கள்ல காட்டுறது. அந்த டைம்ல அப்படியே பேக்ரவுண்ட்ல அப்படியே காட்டுறாங்க. அவர் கையசிச்சுட்டே போறாரு, முடியுது. இதான் வந்து கதையினுடைய சுருக்கம். நிறைய விஷயங்கள் நடுவுல வந்து அப்படியே விவரிக்கிறாரு. அதெல்லாம் வந்து கதைக்கு தேவையில்லாம தோணுச்சு எனக்கு. பட் வந்து இட்ஸ் வெரி வெரி நரேட்டட் வெரி வெல் ஆக்சுவலா. இப்போ இந்த கதையை நான் வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு, இதுதான் நடக்குது அந்த கதைன்ட்டு. இதுல வந்து என்னுடைய விமர்சனத்தை வந்து நான் எடுக்கிறேன். அதுல என்னென்ன மேன்மைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்குன்னு. ஏன்னா ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துட்டு அதை அப்படியே போறப்ப அதுல இருக்கிற நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும், நல்ல சிம்பாலிசம் இருக்கும், மனிதநேய கருத்து இருக்கும், யதார்த்தமான கதாபாத்திரம் எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து உரையாடல்களுடைய வலிமை, வட்டார மொழியினுடைய சிறப்பு, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் உருவாக்கி அதை எப்படி நகர்த்திட்டு போறாங்கன்றதுல தான் வந்து ஒரு கதாசிரியருடைய வலிமை இருக்கு. இந்த தாபா கதையிலையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2 கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். நாராயணன் செல்லப்பா அப்படின்ட்டு அப்படியே மூவ் ஆகும்.
அவங்கள பத்தி அவங்களுடைய தொடர்பு அதை பத்தி வந்து நல்லா அழகா எழுதிட்டு வருவார். அந்த கேரக்டர் வந்து சூப்பரா வந்து அப்படியே போயிட்டு இருக்கணும்னு வச்சுங்களா. அதுதான் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்டுல பாத்தீங்கன்னா அழகா ஒரு சிம்பாலிசத்தோட முடிச்சிருப்பார். ஆரம்பிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், எண்டு வந்து வேற மாதிரி இருக்கும், அப்படியே என்டையர்லி ஆப்போசிட் வேல. ஏன்னா ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சு அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமா முடிகிற மாதிரி மாத்திருப்பாரு. அதுதான் வந்து சிம்பாலிசம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி மனிதனைய கருத்தும் பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு பேராகிராஃப் படிச்சீங்கன்னா ஒரு ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து இவருக்கு ஏன் திடீர்னு கோபம் வருது வட மாநிலங்களை பத்தி அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்காது. ஏன்னா இவரே வட மாநிலத்துல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்களால ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி டென்மார்க்ல அவங்க பையன் ஒர்க் பண்றான், அது இருக்கும். அதை வந்து நாராயணன் கேட்கிற மாதிரி வச்சிருப்பாரு. ஆனா இவருக்கு எதனால அந்த தாக்கம் வந்ததுன்றத பத்தி ஒரு சின்ன முன்னுரையோ இதோ இடைச்சொருகளோ இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உரையாடல் வந்து சூப்பரா இருக்கணும் வச்சுங்களா. ஒரு ஒரு நீண்ட உரையாடல் இருக்கும், இயல்பா போகும், கதாபாத்திரத்தை வந்து நல்லா சிந்திக்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல இது இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி பாஷையில நல்லா வந்து பேசுற மாதிரியே இருக்கும். நம்ம எதிர்க்க நின்று அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உரையாடல் மூலியமா நிறைய விஷயத்த சொல்ற மாதிரி இருக்குமே தவிர அந்த கதாபாத்திரத்துக்கு ஷோ அண்ட் டெல்ன்ற ரெண்டு விஷயம் இருக்கும், ரைட்டுங்களா. நம்ம வந்து காட்டணுமோ தவிர நம்மளே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இது உத்தியை வந்து கொண்டு வரணும். அது சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட்லாம் வரும். பட் இந்த வட மாநிலத்தை இந்த இது ஆக்சுவல் கதையில வர்றப்ப வந்து அது நிறைய பேசுற மாதிரி இருக்குமே தவிர ஷோவா இருக்காது. அந்த ஒரு சின்ன விமர்சனத்தை வைக்கிறேன். அதை வந்து இன்னும் கதாசிரியர் வந்து வலிமைப்படுத்திக்கலாம். அது என்னுடைய இது. அதே மாதிரி வந்து நான் எதிரே பார்க்கல. கதை எங்கேயோ ஆரம்பிக்குது, எப்படியோ வருது, வேற எங்கேயோ போய் முடியுதுன்றப்ப அந்த சடன் சேஞ்ச் ஆஃப் ஹிஸ் மைண்ட் வந்து அப்படியே ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி முடிக்கிறார்ல, அது வந்து இந்த கதையோடைய பலம்னு நான் நினைக்கிறேன், ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தாபான்றது சிறுகதை. ஆனா வந்து அதுல ஒரு மனிதநேயம், ஒற்றுமை, சகோதரத்துவம் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு சமூக சிறுகதையா மாத்திருக்கிறாரு. நகைச்சுவை, வட்டார மொழி, யதார்த்தமான கதாபாத்திரம், சிந்திக்க வைக்கிற முடிவு, அதுதான் ரொம்ப ரொம்ப இந்த கதையினுடைய பலன் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்தமைக்கு. முடித்து